அனைவருக்கும் கதிர் வணக்கம். நான் நலம், நீங்களே யாவரும் நலம் நம்புறேன். ஸோ 0 days to go. ஸோ நாளைக்கு தான் நம்மளோட ஃபுல் மேரத்தான். ஸோ இன்னைக்கு வந்து January 18, இன்னைக்கு வந்து எக்ஸ்போ. ஸோ இன்னைக்கு மார்னிங் கோயம்புத்தூர்லேருந்து டீம் ஹாப்பி ஃபீட்டோட நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ளைட்டில் இங்கே மும்பை வந்தாச்சு. ஸோ 12 o'clock ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு எக்ஸ்போக்கு போயிட்டு இங்கே வந்து 65,000 ரன்னர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 65,000 பேர். ஸோ ஒரு மேரத்தானில் இந்தியாவில் நடக்கிற பிக்கெஸ்ட் மேரத்தான்ஸ் இது. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஈவெண்ட். நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் அந்த எக்ஸ்போவே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. பட் ஆனால் அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என்னோட பிப்பு கலெக்ட் பண்ணியாச்சு. என்னோட பிப் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது ட்ராக் பண்ணணும்னா டாடா மும்பை மேரத்தான்கிற ஆப், மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி பிப் நம்பரை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா நாங்கள் இந்த பேஸில் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் 5 o'clock ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஈவினிங் 5 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இங்கே வர்றதுக்கே வந்து 4 hours மேலே ஆயிடுச்சு. ட்ரெயின் பிடிச்சி எக்ஸ்போலாம் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே செட்டில் ஆகிருக்கே 5-6 hours ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹெக்டிக்கான டேவாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா, ஒரு 2-3 days முன்னாடியே ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வர்றது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு போய் ஸோ நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நாளைக்கு மார்னிங் 5 o'clock ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. வில் கீப் யூ போஸ்டட் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்ட்ரெச்சஸ், என்னோட யூஷுவல் பெட் டைம் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஐ வில் கோ டு பெட். ஸோ நேரத்துலேயே படுக்கணும். இப்போ வில் கோ அவுட் ஃபார் டின்னர், போயிட்டு தென் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து நேரத்தில் எழுந்திரிக்கணும். ஸோ ஆஃப்டர் ரன் நான் என்ன டைமிங் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஐ வில் கிவ் யூ அன் அப்டேட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம் கோயிங் டு எய்ம் ஃபார் ஈஸி பேஸ் தான். ஒரு ஷார்ட் இந்த கோர்ஸை என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி 11,000 ரன்னர்ஸ் வந்து ஃபுல் மேரத்தானோட போகிறாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வந்து அந்த கோர்ஸ் என்ஜாய் பண்ணி அந்த க்ரௌடோட ஜாலியாக ஓடலான்னு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு பேஸ் தென் ரேஸ். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் see how it goes. நீங்களும் தொடர்ச்சியாக ஓடுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. ஹாப்பி ரன்னிங், ஹாப்பி லிவிங். பை.